தனது தந்தையின் இன்று வரவேற்பது கல்பனா. மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் பரபரப்பு பேச்சு. நீட் விவகாரத்தில் நாடாளுமன்றம் முடக்கம் என பரபரப்புகளும் திருப்பங்களும் நிறைந்த நாள் இன்று. தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னையில் இன்று கல்வி விருது வழங்கும் விழா. சாதனை படைத்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் விருது வழங்கியும் கௌரவித்தார் நடிகர் விஜய். தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை. நன்றாக படித்தவர்கள் தலைவராக வேண்டும். மாணவர்களுக்கு நடிகர் விஜய் அழைப்பு. மாணவர்களை போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வைத்த நடிகர் விஜய். நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்று கடும் அமளி. மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நீட் விலக்கு மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் கோரும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றம். நீட்டை ஒழிக்க அனைத்து நடவடிக்கையையும் தமிழக அரசு எடுக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராதது ஏன் என இபிஎஸ் கேள்வி. 6746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்படும். தமிழக சட்டசபையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அறிவிப்பு. உலக முதலீட்டாளர்களை சந்திக்க விரைவில் அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா இன்று தகவல். தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் மோதும் பைடன் மற்றும் ட்ரம்ப் இடையே இன்று நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க வரலாற்றில் மோசமான அதிபர் என்ற பெயர் பெற்றவர் ட்ரம்ப் என ஜோ பைடன் விமர்சிக்க, பைடன் மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது என ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மீண்டும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் உலக நாடுகளின் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் பைடன் ட்ரம்ப் இடையே அமெரிக்காவின் அட்லாண்டாவில் இன்று நேருக்கு நேர் விவாதம் நடைபெற்றது. அமெரிக்க வரலாற்றில் மோசமான அதிபர் என்ற பெயர் பெற்றவர் ட்ரம்ப் என கடுமையாக விமர்சித்த ஜோ பைடன், நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர்தான் இந்த ட்ரம்ப் என தெரிவித்தார். அமெரிக்காவில் உள்ள பல நீதிமன்றங்களில் ட்ரம்ப் மீது வழக்கு நடந்து வருகிறது. அவரது ஆட்சி காலத்தில் குழந்தைகள் அவர்களின் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். 1 லட்சம் அமெரிக்கர்களை ஆப்கானில் இருந்து நாங்கள் மீட்டுள்ளோம். யுக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை அமெரிக்கா செய்கிறது. மிக மிக மோசமான பொருளாதாரத்தை ட்ரம்ப் என்னிடம் விட்டுச் சென்றார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி வருகிறோம். பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பைடன் மீண்டும் அதிபரானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது என விமர்சித்தார். கொரோனா காலத்திலும் நான் சிறப்பாக ஆட்சி நடத்தினேன். எல்லையை பைடன் திறந்து விட்டதால யாரோ அமெரிக்காவிற்குள்ள நுழையிறாங்க. சட்டவிரோதமாக குடியேறியவர்களால தான் அமெரிக்கர்கள் கொல்லப்படுறாங்க. பைடனின் மகனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி தான். பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவோட நன்மதிப்பு மோசமாக சரிந்து விட்டது. மேலும் தான் அதிபராக பதவியேற்றால் யுக்ரைன் போரை நிறுத்துவேன் என ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் விருது வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது அச்சம் தருவதாக தெரிவித்தார். விஜயிடம் விருது பெற்ற மாணவர்களிடம் பேசினோம். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதற்கட்டமாக 142 தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெற்றது. விழாவில் பங்கேற்க வந்த விஜய்க்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாணவர்களும் பெற்றோரும் ஆரவார முழக்கம் எழுப்பி மகிழ்ந்தனர். விழா மேடை ஏறுவதற்கு முன் சாதிய ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாகி அதிக மதிப்பெண்கள் எடுத்த நாங்குநேரி மாணவர் சின்னதுரை அருகே விஜய் அமர்ந்திருந்தது கவனம் பெற்றுள்ளது. தொடர்ந்து சின்னதுரை உள்ளிட்ட 12 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சால்வை அணிவித்தும் விருது வழங்கியும் கௌரவித்தார். காவ்யா ஸ்ரீயா அவர்களுக்கும்
சான்றிதழ் வழங்கி சால்வை அணிவித்து வைர மோதிரம் பரிசாக வழங்கப்படுகிறது. விஜயின் காலில் விழுந்து ஆசி பெற்ற மாணவர்கள் ஆரத் தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழாவில் பேசும்போது தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பது அச்சம் தருவதாக கூறிய விஜய், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் என்று மாணவர்களை உறுதிமொழி ஏற்கச் செய்தார். சொல்லலாம், இப்போ இந்த போதைப் பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை, இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல, அதுக்கான மேடையும் இது இல்லை. எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். தற்போதைய தேவை நல்ல தலைவர்கள் தான் என குறிப்பிட்ட விஜய், நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். மேலும் சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளில் எது உண்மை எது பொய் என கண்டறிய கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அறிவுரை வழங்கினார். விஜயிடம் விருது பெற்ற நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை, திருப்பூரைச் சேர்ந்த மகாலட்சுமி மற்றும் சுமையா பானு கூறுகையில், ரொம்ப என்ன சொல்ல முடியாத மகிழ்ச்சி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பக்கத்துல இருந்து உட்காந்துருந்தாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமா. இவ்வளோ பெரிய ஆள் நம்ம பக்கத்துல இருந்து உட்காருது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். விஜய் சார் கிட்ட இருந்து டைமண்ட் இயரிங் எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். இப்போ விஜயண்ணா இத்தனை பேர் இருந்து என் பக்கத்தில் உட்காந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயண்ணா கிட்ட முதல் ஓட்டு. என்ன காரணம்? அது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அதனால. விஜயிடம் விருது பெற்ற புதுக்கோட்டையைச் சேர்ந்த பசின்யா, காரைக்குடியைச் சேர்ந்த நிரஞ்சன் மற்றும் கோவையைச் சேர்ந்த மதுஸ்ரீ ஆகியோரிடம் பேசினோம். அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்துலாம் மோட்டிவேட் ஆகி படித்தேன். அது ஜஸ்ட் பாஸ் தான் நான் 10th அப்படின்னு சொன்னேன். என்ன ஹெல்ப்னாலும் கேளு அப்படின்னு சொன்னார். நான் காலேஜுக்கு கேட்டேன், பண்ணுறேன். ஃப்ரீயாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக இன்னும் அவங்க நல்லா என்கரேஜ் ஆவாங்க. ஆல்சோ யூத் ஓட்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைமும் நம்ம 12th படித்து இங்கே நின்று இதே சர்டிஃபிகேட்டை வாங்கணுன்ற அளவுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் அவார்ட். ஸோ மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்களும் நடைபெற்றன. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் லைட்டாக சாப்பிட்டு வந்துடுறேன். விழாவில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு அறுசுவை சைவ விருந்து பரிமாறப்பட்டது. பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை கௌரவித்த தாவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். முதற்கட்ட நிகழ்வான இன்று 21 மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கைகளால் விருதுகளை வழங்கினார். சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த நிகழ்வானது நடைபெற்றது. 2ஆம் கட்ட நிகழ்வு வருகிற ஜூலை மாதம் 3ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்குட்பட்ட 18 மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இதே போன்று விஜய் அவர்கள் தனது கைகளால் விருதுகளை வழங்க இருக்கிறார். கல்பனா. நன்றி சதீஷ் முருகன். டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த 5 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கிய தகவல்கள் இவை. டெல்லியில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் டெல்லி விமான நிலையத்தின் 1வது முனையத்தில் உள்ள மேற்கூரை இன்று இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் சிக்கிய ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தில் நின்றிருந்த சில கார்களும் சேதமடைந்ததை தொடர்ந்து சீரமைக்கும் பணிகளில் தீயணைப்புத்துறை மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேற்கூரை
மேற்கூரை இடிந்து விழுந்த இடத்தில் நேரில் ஆய்வு செய்த மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் இடிந்து விழுந்தது பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடத்தின் மேற்கூரை இல்லை. இது 2009 கட்டப்பட்டது. நிபுணர்கள் ஒப்புதல் அளிக்கும் வரை டெர்மினல் 1 சேதமடைந்த பகுதி மூடப்பட்டிருக்கும். மேலும் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே உள்கட்டமைப்புகள் சீர்குலைந்து போனதற்கு மோடி அரசின் ஊழல் மற்றும் அலட்சியம்தான் காரணம் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக டெல்லி தலைமைச் செயலகத்தில் இன்று அவசர கூட்டம் நடைபெற்றது. ராஜா, விமான நிலைய விபத்தை தொடர்ந்து மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? விசாரணை குழு ஏதும் அமைக்கப்பட்டுள்ளதா? விவரங்களை சொல்லுங்க. டெல்லி விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தின் எதிரொலியாக நாடு முழுவதும் டெல்லி விமான நிலையம் போல் உள்ள வடிவமைப்பின் கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லி விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்து குறித்து ஆராய தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இது தொடர்பாக அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். டெர்மினல் 1 சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே செயல்பட்டு வரும் சேவைகள் T2 மற்றும் T3 டெர்மினலுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தால் அந்தந்த ஏர்லைன்ஸிடம் மக்கள் கேட்டறிய வேண்டும் என விமான போக்குவரத்துறை அமைச்சகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கல்பனா. நன்றி ராஜா. நீட் விலக்கு மசோதாவிற்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் சமய மணிவண்ணன். தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், நீட் தேர்வு ஒழிப்புக்கான அனைத்து நடவடிக்கையையும் தமிழக அரசு எடுக்கும் என உறுதியளித்தார். நிச்சயமாக நீட் ஒழிப்புக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கும் என்ற உறுதியை இந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்து இதை ஒருமனதாக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். இதனை ஏற்க மறுத்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு கொள்ளப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக நீட் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது தேசிய தேர்வு முகமையான NTA-வை மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த ஜவாஹிருல்லா விமர்சித்தார். அவர் NTA என கூறியதை பாஜக உறுப்பினர் நைனா நாகேந்திரன் NDA என தவறாக புரிந்து கொண்டு கோபமாக பேசிய நிலையில் சபாநாயகர் அப்பாவு அவரை சமாதானம் செய்தார். NDAக்கு இது நடத்துவதற்கு அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை என்கிற வார்த்தை இடம்பெறலாமா? அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தகுதி இழந்துட்டுங்கிறத தான் அவர் சொன்னாரு. இதனிடையே நீட் விலக்கு கோரி வரும் ஜூலை 3ஆம் தேதி திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் 6746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். 6746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப் பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய அமைச்சர் TRB ராஜா முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளார் எனவும், கரூர், திருச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படுவதோடு தமிழகத்தை விண்வெளி தொழிலில் முன்னணி மாநிலமாக உருவாக்குவதற்காக விண்வெளி தொழில் கொள்கை உள்ளிட்ட 23 அறிவிப்புகளை தொழில் முதலீடு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக அமைச்சர் TRB ராஜா இன்று வெளியிட்டார். கல்பனா. நன்றி சமய மணிவண்ணன். தாம்பரத்தில் முதியோர் உதவித்தொகை கேட்டு பெட்ரோல் கேனுடன் முதியவர் போராட்டம் நடத்திய நிலையில் அவருக்கு கேனில் பெட்ரோல் வழங்கிய பங்கிற்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவர் முதியோர் உதவித்தொகை கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் கேனுடன் போராட்டம் நடத்தினார். உடனடியாக அங்கு வந்த வட்டாட்சியர் ஆறுமுகம் முதியவருக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மேலும் பெட்ரோல் வாங்கியது குறித்து முதியவரிடம் விசாரணை நடத்திய வட்டாட்சியர் அவருக்கு கேனில் பெட்ரோல் வழங்கிய பங்கிற்கு அதிரடியாக சீல் வைத்தனர்.
T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை 68 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு குறித்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா இங்கிலாந்து இடையிலான T20 உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டி மழை காரணமாக தாமதமாக தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பவுலிங்கை தேர்வு செய்ததால் இந்திய அணி பேட்டிங் செய்தது. உலகக்கோப்பை தொடர் முழுவதும் தடுமாறி வந்த விராட் கோலி இந்த போட்டியிலும் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழக்க ரிஷப் பண்ட் 4 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். இருந்தபோதும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை சீராக உயர்த்தினர். அரை சதத்திற்கு பிறகு ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் 47 ரன்களிலும் ஆட்டமிழந்ததால் மீண்டும் பதற்றம் தொற்றியது. எனினும் ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா உள்ளிட்டோரின் பங்களிப்பால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 171 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் கேப்டன் பட்லர் 2 ஓவர்களுக்கு அதிரடி காட்டினாலும் அதன் பிறகு அக்சர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவின் சுழல் பந்துகளில் இங்கிலாந்து அணி பேட்டர்கள் சுக்குநூறாக நொறுங்கினர். மறுபுறம் பும்ராவும் அவர் பங்குக்கு மிரட்ட இங்கிலாந்து 16வது ஓவரில் 103 ரன்களுக்கு சுருண்டது. இதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியது. மேலும் கடந்த உலகக்கோப்பை போட்டியில் இதே அரையிறுதியில் வீழ்த்திய இங்கிலாந்துக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. ஏற்கனவே ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வாய்ப்பு நழுவியதால் ஏமாற்றமடைந்த இந்திய ரசிகர்கள் T20 உலகக்கோப்பைக்காக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இறுதிப் போட்டியில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு குறித்து மானாமதுரையைச் சேர்ந்த கோபி மற்றும் வினோத்குமார் கூறுகையில், பவுலிங் வந்து மிக சிறப்பாக இருக்குது நம்ம இந்தியா டீமில். பேட்டிங்லேயுமே நல்ல பவர் தான். என்ன கோலி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இது பண்ணுறது கொஞ்சம் இதாக கஷ்டப்படுறாரு பேட்டிங்க்கு. அவருமே இந்த ஃபைனலில் பயங்கரமாக விளாண்டாருன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு தான் கப்பு. இந்தியா வந்துட்டு பேட்டிங்கு, ஃபீல்டிங்கு, பவுலிங் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவும் சாதாரண டீம் கிடையாது, அதுவுமே நல்ல டீம் தான். அப்படின்ற மாதிரி மற்ற போட்டியை கட்டிலும் இது அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆம்பூரைச் சேர்ந்த ஜெகன், மூவேந்திரன், பெரம்பூரைச் சேர்ந்த அனுஜிடம் பேசினோம். அனைத்து இந்தியரோட உணர்வுபூர்வ அறிவிப்பு, கண்டிப்பாக கப்போட தான் நம்ம வரப்போகிறோம். சிலரைங்க வந்து கதர்னுக்குறாங்க சோசியல் மீடியாவில். நம்ம தான் இந்த வருஷம் கப் அடிப்போம். ஷோர்லி இந்தியா இஸ் பெட்டர் டீம் டு வின். ஷோரா இந்தியா இந்த வாட்டி வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் ஷோரா இந்தியா தான் வின் பண்ண போறாங்க. இந்திய நேரப்படி நாளை இரவு 8 மணிக்கு பார்படாஸில் தொடங்கும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா எதிர்கொள்கிறது. செங்கல்பட்டு அருகே சப் இன்ஸ்பெக்டரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற பிரபல ரவுடி சீர்காழி சத்யாவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நவீன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான சத்யா மீது 6 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கிலும் ரவுடி சத்யா உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த சத்யாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்த போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் ரவுடி சத்யா மாமல்லபுரத்தை அடுத்த இளந்தோப்பு பகுதியில் உள்ள ரிசார்ட்டில் நேற்று நள்ளிரவு நடைபெற்ற நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் செங்கல்பட்டு பழவேலி அருகே ரவுடி சத்யாவை சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றுள்ளனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற சத்யாவை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். சத்யாவின் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் போலீசார் அவரை செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் சத்யா வெட்டியதில் படுகாயமடைந்த உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்தியாளர் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த விவகாரத்தில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பால் பாண்டி, மாரிமுத்து ஆகிய 2 பேரை வந்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதேபோல இந்த வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரும் போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 4 பேரையும் அவர்கள் வந்து சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளனர். கல்பனா. நீட் முறைகேடு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்று கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. நில மோசடி வழக்கில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி அம்மாநில உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாவேரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேன் மோதிய விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநில பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்த துணை முதல்வர் அஜித் பவார் பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய், ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள் வழங்கும் திட்டங்களை அறிவித்துள்ளார். மேலும் மகாராஷ்டிராவில் உள்ள 44 லட்சம் விவசாயிகளின் மின் கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்றம் இன்று கூடியதும் மக்களவையில் நீட் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்தார். ஆனால் விவாதத்திற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையில் நீட் விவகாரம் குறித்து விசாரிக்க அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி பூலோ தேவி திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். இதுவரை எதிர்க்கட்சிகளின் எந்த போராட்டத்திலும் பங்கேற்காத நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் இன்று மாநிலங்களவையில் நீட் விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மேற்கொண்ட அமளியில் பங்கேற்றதோடு அவர்களோடு சேர்ந்து மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வரும் திங்கள் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் திங்களன்றும் இந்த நீட் விவகாரத்தை மிகவும் தீவிரமாக எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளனர். கல்பனா. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.